வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம இப்பொழுது பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை 2026 சிறப்பு டெட் ஆசிரியர்களுடைய விடை குறிப்புகளை வெளியிட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம். ஸோ அதை செக் பண்ணாதவங்க போயிட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆன்சர்ஸ் உங்களுக்கு ரைட்டாக இருக்குது, எத்தனை மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுடைய வினாத்தாள் கசிஞ்சிருக்கு. புதிய தேர்வு விரைவில் நடத்தப்பட வேண்டும். ஸோ எந்த இடத்துல இது நடந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வெப்பநிலை காரணமாக பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை போயிருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். 2026-27 ஆண்டிற்கான கல்வி ஆண்டிற்கான மன்ற செயல்பாடுகளை துவக்கம், டிஎஸ்சி உடைய செயல்முறைகள் என்ன அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டெட் ஆசிரியர்களுடைய தேர்ச்சிகள் மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட வாரியாக கணக்கெடுக்கும் பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக டெட் ஆசிரியர்களுடைய தேர்ச்சி விகிதங்களை கணக்கெடுக்கிறாங்க. தமிழகம் முழுவதுமே டெட் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஒர்க்கிங் டீச்சர்ஸோடைய ஸ்பெஷல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நிறைய டஃப்பாக இருந்துச்சு அப்படின்றதுனால அதோடைய பாஸ் எண்ணிக்கை குறையப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு வருஷத்துக்கு 1 மார்க் அப்படின்ற மாதிரி வெயிட்டேஜ் மதிப்பெண்களை கொடுத்தா கண்டிப்பாக 50 மார்க் எடுத்தாலே அவங்களால பாஸ் என்பதை வாங்க முடியும். ஓகேங்களா. மகாராஷ்டிராவில் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 28 1028 மையங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்வு நடைபெற்ற திட்டமிருந்த நிலையில் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததாக காவல்துறைக்கு தகவல் கடந்தது. இதையடுத்து தானேவில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் வினாத்தாளின் சில பகுதிகள் கசிவு உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸோ ராகுல் காந்தி இதை குறிப்பிட்டிருக்காரு. மகாராஷ்டிராவில் நடைபெற வந்த டெட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததால் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. 6 லட்சம் தேர்வர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு நடைபெற்று 2 வாரங்கள் கடந்துவிட்டன. புதிய தேர்வுக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இதற்கு என்னென்ன யார் பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த தேர்வுடைய அறிவிப்பை விரைவில் வெளியிடணும் அப்படின்றத கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை காரணமாக அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்குமே ஒரு சுற்றறிக்கை போயிருக்கு. அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்குமே என்ன அந்த சுற்றறிக்கையில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ மாணவர்களுடைய வெப்பநிலைக்கு இந்த சூழ்நிலையின் தீவிரத்தை கருதி கொண்டு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைகள் மற்றும் நடைமுறையில் உள்ள சாத்தியக்கூறுகளை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே குறிப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாமே வெப்பநிலை காரணமாக இது எல்லாத்தையும் மாற்றுறோம் அப்படின்றாங்க. ஸோ பள்ளிகளுக்கு விடுமுறை இந்த இயற்கை சீற்றங்களால் அதனால பள்ளி தலைமை ஆசிரியருக்கு வானிலை மையத்துடன் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி அதில் அப்டேட் எல்லாமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎஸ்சியோடைய செயல்முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரத்துலேயுமே மன்றாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் சில முக்கியமாக பள்ளி கல்வித்துறையில் அவங்க கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிகள் 6 முதல் 9 வகுப்புக்கான தனித்தனி பாட இடைவேளை ஒதுக்கப்பட்டு செயல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இம்மன்ற செயல்பாடுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பாடவெளிகளில் வேறு எந்த செயல்களும் இடமளிக்காமல் செயல்பாடுகள் அனைத்தும் மகிழ்முற்றம் மாணவர் குழுக்கள் வாயிலாக நடைபெற வேண்டும் என்பதை உறுதியாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த டெட் தேர்வர்களுக்கு உண்டான தேர்ச்சி விகிதங்கள் எல்லாமே கணக்கெடுக்கும் பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய திருப்பங்களோடு ஃபைனலான ஆன்சர் கீஸில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. பள்ளி கல்வித்துறையில் காமன் டெட்டு ஸ்பெஷல் டெட்டுக்கு உண்டான மதிப்பெண்களை குறைக்க போகிறது ஒரு உறுதியாக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நம்ம பொறுத்து நாம் பார்க்கலாம். வயது மூப்பு காரணமாக கருணை மதிப்பெண்கள் எல்லாமே டெட் பாஸில் கொடுக்க போகிறாங்க. இதற்கான அப்டேட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ பள்ளி கல்வித்துறையில் முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான முடிவுகளை வெளியிட போகிறாரு. டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங் 2013-17 அதையும் வழங்குறாங்க. 149 ஜிஓவையும் ரத்து செய்யறது உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.